மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கோ, நாளையாவது. பொண்ணு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, மாப்பிள்ளையாண்டா என்ன பண்றான்னு சீக்கிரம் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கோ. சரோஜா தம்பி என்னம்மா அப்பயே கூட்டிட்டு வர சொன்னேன், ஐயர் வர கூட்டிட்டு இருக்கா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. எம்மா என்னம்மா தம்பி சேகர காணுமா? சரோஜா என்ன சொல்றா? உன் தம்பிய காணுமா? என் பிள்ளை கழுத்துல யார் தாலியை கட்டுவா? சரோஜா என்னம்மா சொல்றா? தம்பி எங்கம்மா போனா? தெரியலம்மா, மண்டபம் முழுக்க தேடியாச்சு, தம்பிய காணோம். இவ்வளவு நேரம் நானும் என் புருஷன் அவனை தான் தேடிட்டு வரோம். சரோஜா என்ன இதெல்லாம்? என் பிள்ளையோட வாழ்க்கை இப்ப என்ன ஆகுறது? அம்மா அண்ணி என்னம்மா சொல்றாங்க? அவரை காணுமா? நீ கவலைப்படாதம்மா, இரு நான் பேசிக்கிறேன். சரோஜா என்னம்மா இது? திடீர்னு வந்து மாப்பிள்ளைய காணும்னு சொன்னா என் பிள்ளையோட வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாரு. அவன் மனமேடையில வந்து உட்கார்ந்துட்டாமா, இந்த நேரத்துல வந்து நீ மாப்பிள்ளைய காணும்னு சொல்லிட்டு இருக்கா? ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, என் தம்பி எங்க போனானே தெரியல. நானும் மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டு என் தம்பியை காணாம தான் இங்க வந்து நிக்கேன். சரோஜா என்னமா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? நீ மன்னிப்பு கேட்டா என் பிள்ளை வாழ்க்கை சரியாயிருமா? அவன் மனமேடையில வந்து உட்கார்ந்துட்டாமா, இப்ப அவ கல்யாணம் நின்னா இனி எப்பவுமே நடக்காது. எம்மா வனரவியல பாத்தியா? மூஞ்ச பாரு எப்படி பாம்போல வச்சு நிக்கா பண்ணு. நொந்து நூடுல்ஸ் போயிட்டாவம்மா. இந்த கல்யாணம் நின்னு அவமானப்பட்ட போறாவே. பொண்ணு வீட்டுக்காரவிய பேசுற பேச்ச தாங்க முடியாம இப்ப என்ன ஆக போறாவன்னு பாரு. பார்க்கவே காமெடியா இருக்கு. ஆமாமா, இந்த கல்யாணம் நின்று சேகர் தம்பி உனக்குதான். ஆமாமா கண்டிப்பா சேகர் எனக்குதான். இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா இந்த ஊர் வழக்காவில என்ன பேசும்? அம்மா என்னம்மா இது? என்ன பையனை வளர்த்திருக்கீங்க நீங்க? நல்ல பையன் சொன்னீங்க, இப்படி ஓடி போயிருக்கான். எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா என் பிள்ளை கல்யாணம் நடந்துருமா? சரோஜா இன்னொரு தடவை மண்டபம் முழுக்க போய் தேடி பாருமா. சித்தி நானும் தேடிட்டேன், அவரும் தேடிட்டாரு, பாட்டியும் தேடிட்டாவே. ஆனா எங்கேயுமே தம்பி காணும் சித்தி. எங்க போனானே தெரியல, யாரை கடத்திட்டு போனவளான்னு தெரியல. நானே மனசு முழுக்க வருத்தத்துல இருக்கேன் சித்தி. கடத்துறதுக்கு உன் தம்பி என்ன சின்ன குழந்தையா? அவனே தான் இந்த கல்யாணம் பிடிக்காம போயிருக்கான். நேத்து ராத்திரி இந்த கல்யாணத்துக்கு எடுக்கிறதுக்காக 2-3 பேர் சுத்திக்கிட்டே திரிஞ்சாலுவே. எனக்கு அப்பவே தோணிச்சு இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. அதே மாதிரி நடந்தாச்சு. இந்த பிள்ளையோட வாழ்க்கைக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறா? நான் தான் இந்த கல்யாணத்தையே பேசி முடிச்சேன். இப்ப என்னைய தானே ஆனந்தி வருத்தப்படுவா. சாரோஜா எங்க இருந்தாலும் சரி, உன் தம்பி இப்ப இங்க வரணும், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்ல பெரிய பிரச்சனையை வேற சொல்லிவிட்டேன். ஏத்தே நானே என் தம்பியை காணோம் தேடிட்டு இருக்கேன், நீங்க வேற எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என் தம்பி என்ன இங்க வச்சுக்கிட்டா தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேனா? அவனை காணோம் தான் நானே தேடிட்டு இருக்கேன். சரோஜா நீ இப்படி சாதாரணமா சொல்லிட்டா எப்படிமா? இதுல என் மகளோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. இப்ப அவளுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லனா ஊர் ஜனம் முன்னாடி எங்களால தலை காட்ட முடியாது. வந்திருக்கவங்க முன்னாடியா எங்களுக்கு அவமானமா போயிடும். அதனால உன் தம்பி எங்க இருந்தாலும் இப்ப வந்தே ஆகணும், கழுத்துல தாலியை கட்டியே ஆகணும். வர சொல்லு சரோஜா. நான் எப்படி ஆண்டி வர சொல்றது? அப்ப எங்க போனானே தெரியல. அப்படின்னா இந்த கல்யாணத்துல உன் தம்பிக்கு இஷ்டம் இல்லாம இருந்துச்சு? அப்படி இல்ல, அவனுக்கு இஷ்டம் தான். ஆனா அவனுக்கு என்னாச்சு, எங்க போனா, யாரா கூட்டிட்டு போயிட்டாவளோ ஒன்னும் தெரியல. எம்மா உன் தம்பி என்ன சின்ன குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு? என்னவா பேசுறியா? பிடிக்காம தான் போயிருக்கான். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல. இப்படி வந்து நின்னுட்டு கடைசி நேரத்துல காணலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களம்மா. அம்மா ரூபி அழாதம்மா. சரோஜா தம்பி எங்கம்மா போயிருப்பா? அவனுக்கு என்னம்மா இருக்கும்? தெரியலம்மா, உன்னை மாதிரி தான் நானும் தேடிட்டு இருக்கேன். மகனே ஆசீர்வாதம், நான் உன்னை சொல்லட்டுமா ஐயா? என்னதுமா? நான் பார்த்த வரைக்கும் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவளோட பேரு ரூபி. தங்கமான பிள்ளை, தங்கமான குணம், சமையலும் சூப்பரா செய்வா. வீட்டுக்கு வந்தவியலையும் பத்திரமா பார்த்துக்கிடுவா. பெரியவியனா மரியாதையா நடந்துக்கிடுவா. அதனால அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காம இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லப்பா. கல்யாணம் இப்ப நடந்தே ஆகணும். ஏத்தி அதுக்கு எதுக்கு ஏன் புருஷன்ட்ட சொல்றிய? அட மக்கு மரசாமராணின்னு சொல்றத உருப்படியா கேளு. என்னமோ புருஷனை தாலி கட்ட சொன்ன மாதிரி பதவியா? வேற எதுக்குதே புருஷன்ட்ட சொல்றிய? கல்யாணம் இப்பயே நடந்தாகணுங்கிறியா? அதான் சேகர் காணாம போயிட்டானே. சேகர் காணாம போனா என்ன? அதான் என்னோட பேரு இருக்கால ஜோசப். அவனை தாலி கட்ட சொல்லுமா. நம்ம வீட்டுக்கு இந்த பிள்ளை மருமவளா வந்தா ரொம்ப நல்லா இருக்குமா. ரொம்ப நல்ல பிள்ளை, குடும்பத்தை நல்லா பாத்துக்கிடுவா.
புருஷன்கிட்டயும் அன்பா நடந்துக்கிடுவா, உங்களையும் நல்லா பாத்துக்கிடுவா, ஏன் என்ன கூட நல்லா பாத்துக்கிடுவாமா. ஏத்தே என்ன பேசுறீங்க? ஷோ அமுதா கொஞ்சம் இங்க வா. மகனே ஆசீர்வாதம், நீ ஜோசப்ப கூட்டிட்டு வா, நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சரோஜா நீயும் வாமா, எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்கு. நாங்க பேசிட்டு வர வரைக்கும் இந்த பிள்ளை மனமேடிலேயே இருக்கட்டும், இறங்க விடாதங்க. அம்மா என்னம்மா இது? ரூபி அழாதம்மா, அவ ஏதோ பேசிட்டு வரேன்னு போயிருக்காவல, என்ன பேசியாவன்னு பாப்போம். ஆனந்தி கொஞ்சம் இப்படி வாயா. என்னக்கா? வா நான் சொல்லியே. ஓ பூசணியும் கூட்டிட்டு வா. ரூபிமா எழுந்துறாதம்மா, மனமேடிலே உட்காரு. ஓ மகனுக்கு அந்த பிள்ளையை கட்டி வச்சிடுவோம்ப்பா. எம்மா என்னம்மா பேசுறீங்க? இங்க பாருப்பா, இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, தங்கமான குணம். அது மட்டும் இல்ல, நல்ல வசதியும் கூட. எது வசதியானவியலா? ஏன் உன் அக்கா காடி வாங்கிட்டு சொல்லலையோ? இல்லத்தே, வசதி இருக்குங்கிறதுக்காகலாம் கட்ட முடியுமா? மகனே ஆசீர்வாதம், வசதி மட்டும் இல்லப்பா, நல்ல குணம் கொண்ட பெண். இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பார்க்கவே முடியாது. பெரியவியனா மரியாதையா நடந்துக்கிடுவா, குடும்பத்தை அனுசரிச்சு நடத்துவா. அதனால அந்த பிள்ளைய உன் மகனுக்கு கட்டி வச்சிருப்பா. எனக்கு அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ வீட்டுல போய் நான் தங்கியிருந்தையா, என்னைய நல்லா பாத்துக்கிட்டா, நல்லா கவனிச்சா. ரொம்பவே எனக்கு பிடிச்சு போச்சு அந்த பிள்ளைய. மா உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சரிதாம்மா. ஆனா இந்த கல்யாணம் நிக்கிறதுக்குள்ள எதுக்கு இவனை தாலி கட்ட சொல்லணும்? நம்ம பொறுமையா யோசிச்சு கல்யாணம் பண்ணுவோமே. இல்லப்பா, இப்போ தாலி கட்டினாதான் நல்லது. அந்த பிள்ளையும் சரி, அவிய குடும்பமும் சரி, மன உளைச்சலோட வீட்டுக்கு போக கூடாதுப்பா. அது நம்மளுக்கு நல்லதில்ல, சரோஜாவோட குடும்பத்துக்கும் நல்லதில்லப்பா. அந்த பிள்ளை கண்ணீரும் கமலியுமா வீட்டுக்கு திரும்புறது நம்ம குடும்பத்துக்கே நல்லது கிடையாது. பாவம் யா, மனமேடையில வந்து உட்கார்ந்த பிள்ளைய வீட்டுக்கு வெறும்னே அனுப்புறது எனக்கு மனசு இல்லையா. நான் சொல்லியெல்லாம் என்னையும் நம்புங்க. அமுதா, என் வார்த்தையை நம்பி உன் மகனுக்கு அந்த பிள்ளைய கட்டி வைமா. உன் பிள்ளைய அவன் நல்லா பாத்துக்கிடுவா, உங்கள் வழியும் நல்லா பாத்துக்கிடுவா. எத்தே திடுதுப்புன்னு எதுக்கு கல்யாணத்தை முடிக்கணும்? கொஞ்சம் மெதுவா யோசிச்சு பண்ணுவோமே. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் அக்கா காரி அவன் மகனுக்கு கெட்டதா இருந்த பிள்ளைதான் அது. நல்லா விசாரிச்சு பார்த்த பிள்ளை, நாங்களும் நல்லா பழகின பிள்ளை அது. அந்த பிள்ளைய வேற வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. என் பேரனுக்கு கட்டி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மகனே ஆசீர்வாதம், அம்மா சொல்றத கேளுப்பா. சரிங்கம்மா, நீங்க முடிவு எடுத்த பிறகு நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நல்ல பிள்ளைன்னு சொல்றீல்ல, உங்க இஷ்டம் தாம்மா, என் இஷ்டமோ. அப்படி நான் ஜோசப்ப அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்ட சொல்லுப்பா. ஏங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. யோசிக்கலாம் ஒன்னும் இல்லாத நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம். சரோஜா, சௌந்தர்யா, உங்களுக்கு இதுல விருப்பம் தானே? என் மகன் எங்க போனானே தெரியலையே. கவலைப்படாத சௌந்தர்யா, அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு நினைக்கேன். கல்யாணம் முடிஞ்சு இன்னும் சொத்த நேரத்துல அவனே வந்துடுவான், கவலைப்படாதீங்க. எப்ப பார்த்தாலும் கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி தான் பேசிட்டு இருந்தான். ஆனா அவன் இப்படி செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கல பாட்டி. என்னமோ செய்யறது, நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைப்பாருன்னு இதுக்குதான் சொல்லுவாவ போல. தம்பி சேகருக்கு இந்த பிள்ளைய பிடிக்காம இருந்திருக்கு, என்ன செய்யறது? அமுதா, ஓ மகனை தாலி கட்ட சொல்லுமா. நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளை மருமகளா வரட்டும். ரொம்ப நல்ல பிள்ளை, நல்லா பாத்துக்கிடுவா எல்லாரையும். எப்பூ சோஷப்பூ, ஓ விருப்பம் என்ன பூ? ஐயோ அப்படிலாம் சொல்லாதப்பா, நான் மேடையில வச்சு வாக்கு கொடுத்துட்டேன். இல்லப்பா அப்படிலாம் சொல்லாத, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா வாழலாம் பூ. பாட்டி சொல்றத கேளுப்பா. தங்கமான பிள்ளை, உங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிடுவா, என்னையும் நல்லா பாத்துக்கிடுவா. ரொம்ப அன்பான பிள்ளை. ஏப்பா, உன் மனசுலயும் தங்கச்சிக்காரி ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது இருக்குதா? ஜோசப் என்ன? அப்புறம் ஏப்பா தயங்குறா? அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க. பாட்டி தான் இவ்வளவு சொல்றாவல்ல, நல்ல பிள்ளையாப்பா. ஆமாயா, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். பாட்டி சொல்றேல, என்னைய நம்பி அவ கழுத்துல தாலி கட்டியா, உன் வாழ்க்கைக்கு நான் கேரண்டி. பாட்டி சொல்லை தட்டாதப்பா, நல்ல பிள்ளை, உன் வாழ்க்கை சிறப்பா அமையும். ஜோசப் என்ன? ஏக்கா என்ன விஷயம் காயது கூட்டு வந்திய? ஆனந்தி, நான் சொல்லி என்ன தப்பா எடுத்துக்கிடாதே. உன் மவளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும் தான் நீ ஆசைப்பட்டா. ஆமாக்கா,
ஆனா மாப்பிள்ளை காணும்னு சொல்லியாவ்ளே. அந்த அம்மா இப்போ அவிய பியானு தாலி கட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காவே. அவிய வந்து அந்த பையனை தாலி கட்ட சொல்றேன்னு சொன்னா நீ சரின்னு சொல்லிரு, வேண்டான்னு சொல்லாத சரியா? ஏக்கா என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா ஆனந்தி, அந்த பையனோ நல்ல பையன் தான். நல்ல பையனா இருந்தா போதுமா? மாப்பிள்ள ஓடி போயிருக்கான், மேல முதல்ல போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனந்தி உன் புருஷன் பேசியது சரியில்லை. வேணும்னா அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு போய் கொடுங்க. இப்ப மட்டும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அதை கொடுக்க போறேன்னு இருந்து வெளியே போனியேன்னு வச்சுக்கிடுங்க. இதுக்கு மேல உன் மகளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே உன் மகளுக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு அரசல் வரசலா அங்க இங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காவே. ஏன் அந்த குடுமி மீன்காரி இவியல்களுக்குலாம் தெரிஞ்சு வேற போச்சு. அது மட்டும் இல்ல நம்ம ஊர்காரவியலுக்கோ ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிட்டு, அதனால நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வெளியே போய் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து இவளை கட்டி வைக்கிறது கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த சுவாசு பையில நல்ல பையன் தான் சொல்லிக்கிட்டு பாவே. அதனால நீ உன் மகளை தாராளமா அந்த பையனுக்கு நம்பி கட்டி கொடுக்கலாம். ஏக்கா அது அவியலோட தங்கச்சி மகன் தானே, அவியலுக்குன்னு சொந்தமா வீடு கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன். வீடு இல்லைன்னா என்ன தோட்டம் வச்சிருக்காவே, தோட்டம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காவே. இப்ப வீடு என்ன கொஞ்ச நாளையில கட்டிடுவாவே. இல்லக்கா இந்த பையனுக்கு 10 வீடு இருக்கு மாடு இருக்குன்னு சொன்னாவே. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஆபீஸ்ல வர வேலை பார்த்துட்டு இருக்கான். அதான் இங்க வசதிக்கு ஈக்குவலா இருக்கானேன்னு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சோம். அதே இது இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லையக்கா, சொந்த வீடு கூட இல்ல. நிலம் இருக்குல்ல, பிற்காலத்துல ஒரு வீடு கட்டிக்கிடுவாவே. ஏன் வாங்கிட்டு இவ்வளவு வசதி இருக்கு, நீ ஒரு வீடு கூட கட்டி கொடுக்க மாட்டேன் அந்த பையனுக்கு? வேற யாருக்கு கொடுக்க போறோம்? அவளுக்கு தானே ஒரே ஒரு பிள்ளை. நீ வசதியை பார்க்காத ஆனந்தி, நல்ல பையனா வருவோம், மகளை நல்லா பாத்துக்கிடுவேன். ஏக்கா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பையன் விட்டுட்டு போயிட்டானா? அப்படியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டேன் ஆனந்தி, நல்லா பாத்துக்கிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளா போய் அந்த பையல தாலி கட்ட சொல்லுங்கன்னு கேட்கல, அவியல தானே கேட்காவே. இது நமக்கு என்ன நல்லதுதான். இப்படி பிரச்சனை இருக்கேன்னு சொன்னாலும் நீங்களும் தானே ஆசைப்பட்டு கேட்டியே, நம்ம சொல்லிக்கிடலாம். ஏமாத்தி கட்டி வச்சுட்டு எங்க தலையிலன்னு சொன்னாலும் நம்ம பேசிக்கிடலாம் ஆனந்தி. அதனாலதான் சொல்லி இந்த வாய்ப்பை விட்டுறாதே. அந்த பையன் கெட்டிக்கிட்டேன்னு சொன்னானா அவளை கெட்டி கொடுத்துரு. அந்த அம்மா அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு போயிருக்காவே. இல்லக்கா இது சரி வருமா? சரி வர ஆனந்தி, ஓ புருஷட்ட சொல்லி கோவப்பட வேண்டான்னு. இங்க பார் பாவம், அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால இந்த பயலுக்கு கெட்டி கொடுத்துருங்க. எப்படி அவன் கல்யாணத்துல இருந்து ஓடி போலாம்? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு முதல்ல சொல்ல வேண்டியதானே? என் மாவளையும் எங்களையும் அசிங்கப்படுத்துறதுக்காக பாதியிலே ஓடிட்டானோ? இப்போ நீ கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனந்தி சொல்லுமா. ஏங்க எனக்கு இவிய சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. நம்ம கோவப்படுறதுனால ஒண்ணும் மாற போறது இல்ல. அந்த பையன் ஓடி போயிட்டான். இந்த பையனை தாலி கட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காவ. அவியலே வந்து கெட்டிக்கிட்டேன்னு சொல்லும்போது நம்ம வேண்டான்னு சொல்லாண்டாங்க. பேசாம அந்த பையனுக்கே கட்டி கொடுத்துருவோம். சொந்த வீடு கூட இல்லைன்னு சொல்ற, எப்படி கட்டி கொடுக்க முடியும்? ஏங்க சொந்த வீடு இல்லன்னா என்ன, நம்மகிட்ட தான் வசதி வாய்ப்புலாம் இருக்குல்ல. மருமகனுக்கு நம்ம கொஞ்சம் பண உதவி செய்வோம், அவரும் சொந்தமா வீடு கட்டிடுவாரு. ஆமா அவன வேலை தான் பார்க்கன்னு சொல்லிக்கிட்டாவே. நல்ல பையனை தைரியமா கட்டி கொடுங்க, ரூபி வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனந்தி நீ வா மாவாட்ட போய் கொஞ்சம் பேசு. ஏக்கா ரூபி ஒத்துக்கிட மாட்டாளே, நீ பேசு மாவு ஒத்துக்கிடுவா. சரிக்கா. ஏங்க பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவியலே இன்னொரு பையனை தாலி கட்ட சொல்றேன்னு சொல்லியாவ. அந்த பையனுக்கு தம்பி வரதானங்க, கட்டி வச்சிருவாங்க, நல்ல பையன் தான் சொல்லியாவ. கோவப்படாதீங்க, வாங்க பிள்ளைகிட்ட போய் பேசும். எப்படியே இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. நம்ம அந்த 1 லட்சம் ரூபாயை வாங்கியே ஆகணும். அதுக்காக தானே இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். ஆமா சேகர் நிஜமாலே ஓடி போயிருப்பானா இல்ல இவ்வளவு கடத்திருப்பாளா? என்ன கதைன்னு தெரியலையே. இந்த குடும்பத்துக்கு வேற இதே பொழப்பு, ஓடி போறது. நீராஜாவும் ஓடி போய் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துட்டா. இப்போ இவனை எவ்வளவு கூட்டிட்டு ஓடிட்டான் போல இருக்க. என்னன்னே போய் தொலையிட்டான். இந்த பிள்ளை காலத்துல எப்படியாவது தாலி அவனையாவது கெட்ட வச்சிடணும், அப்பதான் நம்மளுக்கு ரூபா கிடைக்கும். ரூபிமா அந்த ஜோசப் பையனை உன் கழுத்துல தாலி கட்ட சொல்றேன்னு சொல்லியாவம்மா. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க ரூபி. அம்மா என்னால முடியாது, சேகர தேடுங்கம்மா. அந்த பையனுக்கு உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேம்மா, அதான் மண்டபத்தை விட்டு ஓடிட்டான். அதனால போனவனை விடுமா, இந்த பையன் தாலி கட்டியன்னு சொல்லியெல்லாம் இவனை கல்யாணம் பண்ணிக்க. அவியலோ நல்ல குடும்பம்
இருக்கேன். உங்க இஷ்டம். எத்தை மேடையில வச்சு எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளைய போய் ஜோசப்புக்கு கட்ட முடியுமா? என்னதே பேசுறீ நீங்க? நீ சும்மா கடனா என் மகன்கிட்ட பேசுகிறீ. மகனே ஆசீர்வாதம் எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கலன்னு சொல்லுவாவப்பா. அந்த மாதிரிதான் சேகருக்கு எடுத்து வச்சது அவனுக்கு கொடுத்து வைக்கல. உள்ள வரலாமா? எம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சம்மதம் தானே கல்யாணம் பண்ணிக்கிறதுல? ஆமா, எங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான சம்மதம். என் பேரன் ஜோசப் அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டியேன்னு சொல்லிட்டான். அப்ப சரி வந்து தாலி கட்ட சொல்லுங்க, நான் வீட்டு பேசிட்டேன். யார் தாலி கட்டினா என்ன அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடியணும் அவ்வளவுதான். என்ன இப்படி சொல்லியா? 60 வயசு கிழவு கட்டினா ஓகேன்னு சொல்லுவாங்களா? இல்லம்மா, மேடையில உட்கார்ந்த பிள்ளைய கல்யாணம் முடியாம வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு போறதுன்னு அவ அம்மாதாரி வருத்தப்படியா? அதான் நான் சொன்னேன், அந்த பையன் தாலி கட்டினா கட்டட்டும், நல்லபடியா வச்சு வாழ்வான்னு சொல்லி சம்மதிக்க வச்சிருக்கேன். நீங்க வந்து அவனை தாலி கட்ட சொல்லுங்க. ஏக்கா என்னக்கா சொல்லியாவ? அவங்க பையன் வருவானா வரமாட்டானா? அந்த பையன் வரமாட்டானா? எங்க போனானே தெரியலையா? அதான் இந்த பையனை தாலி கட்ட சொல்லியேன்னு சொல்லியாவ. நீ என்ன சொல்லியா? இவனா நல்ல பையன் தான், சாரஜோட சித்தி மகன் தான். அதான் அப்பவே சொன்னியலே. எம்மா ஆனந்தி வருத்தப்படாதம்மா. என் பேரனை தாலி கட்ட சொல்லியும் அவன் தாலியை கட்டி அந்த பிள்ளை கூட நல்லபடியா வாழ்வான். இங்க பாருங்க, நினைச்ச உடனே எல்லாம் என் பிள்ளை கழுத்துல யாரும் தாலி கட்ட முடியாது. ஆனந்தி அந்த பையனோட தம்பி தான் இவன், நல்ல பையன். இருக்கட்டும்க்கா, என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிடுவானா? அதுக்கு அவியலால கேரண்டி கொடுக்க முடியுமா? என்னம்மா இப்படி பேசுற? என் பேரை நல்லா பாத்துக்கிடுவான், நாங்களும் நல்லா பாத்துக்கிடுவோம். எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் என் பேரனை தாலி கட்ட சொல்லியேன்னு சொல்றேன். என் பேரனுக்கு கட்டி வைமா, நல்லா பாத்துக்கிடுவான். சரிம்மா, நீங்க வாக்கு கொடுக்கறதுனால கட்டி வைக்க. இவரை வந்து தாலி கட்ட சொல்லுங்க, என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. சரிம்மா, நல்லா பாத்துக்கிடுவான். சரி சரி வாங்க, நல்ல நேரம் போறதுக்குள்ள தாலி கட்ட சொல்லுங்க. சரிம்மா, வாங்க போலாம். எப்போ ஜோசப்பு வாப்பு போவோம். கெட்டி மேளம், கெட்டி மேளம்.